இயக்குனர் பிரசாந்த் வர்மா அவருடைய இயக்கத்துல தேஜா சச்சவின் நடிப்புல வெளியாகி இருந்த படம் தான் ஹனுமான். மிகுந்த பொருட்செலவுல இந்த ஒரு படத்தை இயக்கியிருந்தாங்க. ஹனுமான் அப்படின்னு சொல்லும் போதே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஜனவரி 12 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா வசூல் ரீதியா மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படமும் பார்த்தோம் அப்படின்னா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு லைனப்ல அமையக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்துடைய அடுத்தடுத்த பாகங்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்போது வேணாலும் படத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சூப்பர் ஹீரோ கதை போலவே உருவாக்கப்பட்ட இந்த ஹனுமன் படம் பார்த்தோம் அப்படின்னா தெலுங்குல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு படத்துக்கு கிடைச்சிருந்துச்சு. படம் மொத்தம் 25 நாட்கள் ஓடி இருந்த நிலையில படம் 300 கோடி ரூபாயா வசூலிச்சிச்சு அப்படின்றத பட டீம் அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா தெலுங்குல இந்த படம் போயிட்டு இருந்துச்சு. மற்ற மொழிகள்லயும் ஓரளவுக்கு இந்த படம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட இந்த ஹனுமன் பார்த்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் பட டீம் OTT-ல ரிலீஸ் பண்ண போறதா அதிகாரப்பூர்வமாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஹனுமன் படம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை G5 OTT நிறுவனம் வாங்கியிருக்காங்க. அவங்க வருகிற மார்ச் 8 இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழிகள்ல ஸ்ட்ரீம் பண்ண போறதா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீங்க யாராவது இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த OTT-ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வருகிற மார்ச் 8